செய்திகளுக்கு வரும்பொழுது இந்துக்களாயிருக்கின்றவர்களுக்கு தான் உரிமை தர வேண்டும் என்று இளங்கோ என்ற நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் பேசியிருக்கிறார். அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கு தர வேண்டும் என்று குரல் கொடுக்கவில்லை. இந்த சிட்டிசன்ஷிப்ல அன்னைக்கு நடந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை சரி செய்வதற்கு சரியான முறையில் நாங்கள் உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொன்னதன் காரணமாகத்தான் நான் என்னுடைய உரைகளை பேசினேன். வந்திருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கட்டும், அதே போல இஸ்லாமிய தமிழர்கள் வந்திருக்கின்ற எங்களுக்கு தர வேண்டும் என்று தெளிவாக பேசியிருக்கின்றேன். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய இஸ்லாமிய வாக்காளர்களை பெறுவதற்காகத்தான் நாடகமாடுகிறார் வழியே உண்மையாக அவர்கள் எதுவுமே செய்வதில்லை என்பதுதான் குறிப்பாக நடந்த 2 நிகழ்ச்சிகள், நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை உங்களுடைய பார்வைக்கு தமிழக மக்களுக்கு உண்மை புரிந்து கொள்ள என்பதற்காகத்தான் இங்கே சொல்லியிருக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. தெளிவாக எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். கூட்டணி என்பது எப்போது ஏற்படலாம், அது வேறு, தேர்தல் நேரம் என்பது. கொள்கை என்பது வேறு. அனைத்து இந்திய அண்ணா கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கைகளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபொழுதும் நழுவது கிடையாது, நழுவ மாட்டார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தான் வக்ஃப் போர்டு இந்த 2025 இந்த சட்டத்தை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆணைப்படி நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக எதிர்த்திருந்தால் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ எதிர்த்துட்டு போ, எதுக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு திருத்தங்கள் கொடுக்கிறார் என்றால் அந்த வக்ஃப் போர்டு அந்த இதில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் முடிஞ்சிருந்தால் ஒத்துக்கலாம், பண்ணலாம். இல்லை, அது மாதிரி சில காலகட்டங்களில் எதிர்கட்சி கொடுக்கின்ற 1-2 திருத்தங்களையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் 15 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் மக்களவை நடத்தியவன் நான். அப்பொழுது அது மாதிரி நடந்திருக்கிறது. சிவா கூட அடிக்கடி சொல்லுவாரு, இந்த ஜெண்டர் இருக்குல்ல, ஜெண்டர் இதுக்கு நான் கொடுத்த சட்டம் தனி தீர்மானத்தை மக்களவை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது, இது ஒரு அனைத்து திமுகவுக்கு ஒரு வெற்றியை தந்தேன் அடிக்கடி சொல்லுவார். பிறகு பிரிசைடிங் ஆபீசரா ஒரு 5 வருஷம் பேனல் சேர்மன் வந்திருக்கார். 15 வருஷம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்களை எல்லாம் முன்மொழிந்ததை நிறைவேற்றிருக்கிறார். நவர்த்தி என்ற முறையில் சொல்கின்றேன், ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய திருத்தங்கள் தருகிறீர்கள் என்றால் திருத்தங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தால் என்ன அர்த்தம்? அதுதான் திராவிட மக்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புகின்றீர்கள். இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட தவறு எங்களோட குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிஏல ஓட்டு போட்டாங்க, சிஏல ஓட்டு போட்டாங்க. சிஏவில் படித்து ப்ரொசீடிங் பார்த்தானாக்க எஸ்ஆர்பி தான் பேசினார், முழுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். வாக்களிக்கும் போது ஒரு தவறு நடந்து விட்டது, இல்லை என்று சொல்லிவிட்டார். எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த தவறை நாங்கள் அதைதான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற சுட்டி காட்டிக் கொண்டே எங்கள் இருக்கிறது காலகட்டமாக. ஆனால் நாங்கள் இது போன்ற தவறை செய்ய மாட்டோம் என்று எடப்பாடி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதை முழுமையாக இன்று வக்ஃப் போர்டு வந்ததில் முழுமையாக எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பெருமக்களுக்காக, மைனாரிட்டிக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இமிகிரேஷன் சட்ட திருத்தம்